அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய மாணவர்கள் அனைவரும் நலம் என்று நம்புகிறேன். ஓகே, வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைய வீடியோ பதிவில் நாம் கற்க இருப்பது 6ஆம் வகுப்பு பருவம் 2 தமிழ் கற்கண்டு இயல் 3 பகுதியில் நாம் அடுத்ததாக அறிந்து கொள்ள இருப்பது கற்கண்டு. கற்கண்டு என்பது இனிக்கும் இலக்கண பகுதி. இலக்கண பகுதியில் இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ள இருக்கும் தலைப்பு சுட்டெழுத்துக்கள், வினா எழுத்துக்கள். பக்க எண் 64. சுட்டு எழுத்துக்கள் என்றால் என்ன, வினா எழுத்துக்கள் என்றால் என்ன? அதாவது சுட் எழுத்துக்கள், சுட்டு அப்படின்னா சுட்டி காட்டுதல், அதுதான் சுட்டு எழுத்துக்கள். வினா எழுத்துக்கள்னால் நம்ம வினா கேள்வி எழுப்பக்கூடிய எழுத்துக்கள். அது உருவாகக்கூடிய அந்த எழுத்துக்கள் என்ன, நம்ம என்ன, எங்கே, எப்படி அப்படின்னு கேட்போம் இல்லையா? ஆமாம், அந்த வினா சொற்கள் உருவாகக்கூடிய எழுத்துக்கள் எல்லாம் எது? அதே போல் அவன், அவள், அங்கே, அவ்வாறு அப்படின்னு குறிப்பிட்டு சொல்கிறோம் இல்லையா? அது போன்று சுட்டி காட்டக்கூடிய எழுத்துக்கள்லாம் எது என்ன அப்படிங்கிறது தான் இன்றைய பகுதியில் நாம் தெரிஞ்சுக்க இருக்கோம். ஓகே, வாங்க. முதலாவதாக சுட்டெழுத்துக்கள். அவன், இவள், அங்கு, இங்கு, அந்த, இந்த ஆகிய சொற்களை கவனியுங்கள். அவை ஒன்றை சுட்டி காட்டுகின்றன. இவ்வாறு சுட்டி காட்டுவதற்கு அச்சொற்களின் முதலில் அமைந்துள்ள ஆ, இ ஆகிய எழுத்துக்களே காரணம் ஆகும். இவ்வாறு ஒன்றை சுட்டி காட்ட வரும் எழுத்துக்களுக்கு சுட்டு எழுத்துக்கள் என்று பெயர். நான் பாடத்துடைய தொடக்கத்தில் கூறியது போலவே சுட்டி காட்டக்கூடிய சொற்களில் முதலில் வரும் எழுத்துக்களையே நம்ம என்ன சொல்லுவோம்னா சுட்டெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த எழுத்துக்கள் எல்லாம் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஆ, இ, உ ஆகிய இம்மூன்று எழுத்துக்களும் சுட்டெழுத்துக்கள் ஆகும். ஆனால் இன்று உ என்னும் எழுத்தை சுட்டாக பயன்படுத்துவதில்லை. அதாவது அவன், இவன், உவன் அப்படின்னு ஒரு எழுத்து, ஒரு சொல்லு நம்முடைய முற்காலத்தில், அதாவது ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னதாக பயன்படுத்திட்டு இருந்தோம். ஆனால் தற்போது அது வழக்கத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வருது. ஆகவே உ என்னும் சுட்டெழுத்து தற்போது வழக்கத்தில் இல்லை. நம்ம ஆ, இ அப்படிங்கிற 2 சொற்களை மட்டும்தான் இப்போ சுட்டு எழுத்துக்களாக பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அடுத்தாக அகச்சுட்டு. அவன், இவன், அவன், இது, அது இச்சொற்களில் உள்ள சுட்டு எழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்கள் பொருள் தருவதில்லை. இவ்வாறு சுட்டு எழுத்துக்கள் சொல்லின் உள்ளேயே, அதாவது அகத்தேயே இருந்து சுட்டு பொருளை தருவது அகச்சுட்டு எனப்படும். அதாவது அகச்சுட்டு என்னன்னா அவன், இவன், அது, இது போன்ற சுட்டு சொற்களில் பார்க்கும்போது இ, ஆ அப்படிங்கிற சுட்டு எழுத்தை நீக்கிட்டோம்னா பிற சொற்களால் பொருள் கிடையாது. சரியா? பாருங்கள், ஈ எடுத்துட்டோன்னா வன் இருக்கும், ஆ எடுத்துட்டோம்னால வன் இருக்கும், இதில் ஈ தனியாக பிரிச்சிட்டோம்னா தூ இருக்கும். ஸோ இதுக்கு தனியாக பொருள் கிடையாது இல்லையா? ஆகவே அந்த சுட்டு சொல் எப்படி இருக்கும்னா அந்த ஒரு சொல்லுக்குள்ளாரவே இருந்து மட்டும்தான் பொருள் தரும். அதனால் அதை அகச்சுட்டுன்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோன்னா அகச்சுட்டு. இது அகச்சுட்டுன்னா அந்த சொல்லின் உள்ளேயே இருந்து பொருள் தருவது தான் அகச்சுட்டு. அடுத்தாக புறச்சுட்டு. அவ்வானம், இம்மலை, இந்நூல் இச்சொற்களில் உள்ள சுட்டு எழுத்துக்களை நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் பொருள் தரும். இவ்வாறு சுட்டு எழுத்துக்கள் சொல்லின் வெளியே, புறத்தே இருந்து சுட்டு பொருளை தருவது புறச்சுட்டு. பாருங்க, அவ்வானம், இவ்வானம், இதில் சுட்டு சொற்கள் என்ன? ஆ, ஆவோட இவ், அதே போல் இம், இது ரெண்டுத்தையும் நம்ம எடுத்துட்டோம்னா மலை, வானம் என பிரிந்து பொருள் தருது இல்லையா? ஆமாம், இவ்வாறு பொருள் தரக்கூடியது தான் நம்ம புறச்சுட்டு. அது தனித்து வெளியே இருக்கும்போதும் பொருள் தரக்கூடியது. ஆகவே இதை புறச்சுட்டுன்னு சொல்கிறோம். இப்போது அகச்சுட்டு பார்த்துருக்கோம், அந்த சொல்லுக்குள்ளே இருந்து மட்டும்தான் பொருள் தரும். புறச்சுட்டு பார்த்தோம், அந்த சுட்டு எழுத்தை நீக்கினாலும் பொருள் தரும், அதனால் அதை புறச்சுட்டுன்னு சொல்கிறோம். ஓகேவா? 2 பார்த்துருக்கோம். அடுத்த 3வது அண்மை சுட்டு. இவன், இவர், இது, இவை, இம்மரம், இவ்வீடு இச்சொற்களில் நம் அருகில், அருகில்னா அண்மையில், பக்கத்தில் உள்ளவற்றை சுட்டுகின்றன. எனவே இது அண்மை சுட்டு எனப்படும். அண்மை சுட்டுக்குரிய எழுத்து இ. இவள், இங்கே இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா? இவன், இவர், இது எல்லாமே பக்கத்திலே இருக்கும். இந்த பேனாவை எடு, இந்த புத்தகத்தை படி,
அப்படின்னு அருகில் இருக்கக்கூடிய சொற்களை நம்ம சொல்லுவோம் இல்லையா, சுட்டு சொற்கள். அது அண்மை சுட்டு. அருகில் இருந்தால் அண்மை சுட்டு. அந்த அருகில் இருக்கக்கூடிய அண்மை சுட்டு சொற்களுக்கான எழுத்து எதுன்னு பார்த்தோம்னா இ. அதாவது சுட்டு எழுத்துக்கள் 2 பார்த்தோம், ஒன்று ஆ பார்த்தோம், ஒன்று ஈ பார்த்தோம் இல்லையா. ஆமாம், அதில் அண்மை சுட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய சுட்டு எழுத்து எதுன்னா இ. ஓகேவா, வெரி குட். அடுத்தாக சேய்மை சுட்டு. சேய்மைன்னா தொலைவில், தூரத்தில். அங்கே பாருங்கள், அந்த பூ எத்தனை அழகாக இருக்கிறது, அங்கே அந்த பையன். தொலைவில் இருக்கும் இல்லையா. ஆமாம், கொஞ்சம் சற்று தொலைவில் இருக்கக்கூடியதை சொல்கிறதுக்கு பயன்படுத்துறது தான் சேய்மை சுட்டு. சேய்மைனா தொலைவில். அவன், அவள், அவர், அது, அவை, அவ்வீடு, அம்மரம். இச்சொற்களில் தொலைவில், தொலைவில்னா தூரத்தில், சேய்மையில் உள்ளவற்றை சுட்டுகின்றன. எனவே இது சேய்மை சுட்டு எனப்படும். சேய்மை சுட்டுக்குரிய எழுத்து ஆ. ஆன்னு நம்ம என்ன சொல்கிறோம், அங்கே, அவன். அதோ அங்கே பள்ளிக்கூடத்தில் 4வது வகுப்பில் வெளியே நின்றுட்டுருக்கான் பாருங்கள், அந்த பையன், அப்பையன், அந்த மாணவி, அந்த பறவை அப்படின்னு சேய்மையில் தொலைவில் இருக்கக்கூடிய பொருட்களையோ பர்சன்ஸையோ சுட்டி காட்டுறோம் இல்லையா. ஆமாம், அதுக்கு பயன்படக்கூடிய சுட்டு எழுத்து ஆ. ஓகேவா, வெரி குட். இப்போ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோன்னா, அகச்சுட்டுனா என்ன, முதல்ல சுட்டு எழுத்துக்கள் பார்த்தோம், அடுத்து அகச்சுட்டு பார்த்தோம், புறச்சுட்டு பார்த்தோம், அதே போல் அண்மை சுட்டு, சேய்மை சுட்டு. ஸோ இந்த 4 சுட்டுகளை நம்ம இப்போ பார்த்துருக்கோம். அடுத்தாக நம்ம தெரிந்து தெளிவோம்னு நம்ம பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. பெட்டிக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் இருப்பதை சுட்டி காட்ட உ என்ற சுட்டெழுத்து அக்காலத்தில் பயன்பட்டுள்ளது. எடுத்துக்காட்டாக உது, உவன். அதாவது இது அருகில் இருக்குது, அது தொலைவில் இருக்குது. இது, அது. இதுன்றது அண்மை சுட்டு, அதுன்றது சேய்மை சுட்டு. இந்த இரண்டுக்கும் நடுவில் இடைப்பட்ட இடத்துல ஒரு பையனோ ஒரு பொருளோ ஏதாவது இருந்ததுன்னா உது. அப்போ என்ன பயன்படுத்தப்பட்டிருக்கு, உது. பாருங்கள் எவ்வளோ அருமையாக யோசித்து அந்த காலத்தில் பயன்படுத்தியிருக்காங்க. ஆகவே இந்த உது என்ற ஒரு சுட்டும் நம்ம தமிழ் மொழியில் இருந்து பயன்பாட்டில் இருந்துருக்கு. ஆனால் தற்போது தான் அது வழக்கத்திலேருந்து சற்று சற்றாக மறைந்திருக்கு. ஓகேவா, குட். அடுத்தாக சுட்டு திரிபு. அம்மரம், இவ்வீடு ஆகியவை புறச்சுட்டுக்கள் என்பதை அறிவோம். இச்சொற்களை அந்த மரம், இந்த வீடு என்றும் வழங்குகிறோம். ஆ, இ ஆகிய சுட்டுக்களை மாற்றம் பெற்று திரிந்து அந்த, இந்த என வழங்குகின்றன. இவ்வாறு ஆ, இ ஆகிய சுட்டு எழுத்துக்கள் அந்த, இந்த என திரிந்து சுட்டு பொருளை தருவது சுட்டு திரிபு எனப்படும். அதாவது அம்மரம், இவ்வீடு இந்த ரெண்டுமே புறச்சுட்டுக்கள் இல்லையா. ஏன்னா ஆ என்ற சுட்டு எழுத்தை நம்ம நீக்கினாலும் மரம், வீடு என பொருள் தரும். இதை அப்படியே அந்த மரம், இந்த வீடு அப்படின்னு அகச்சுட்டை சேர்த்து நாம் வழங்குகிறோம். அப்போது இது என்ன ஆகுது, ஆகி ஆகிய சுட்டு எழுத்துக்கள் மாற்றம் பெற்று, மாற்றம் பெறுவது என்ன சொல்கிறோன்னா திரிந்து, அந்த, இந்த என வழங்குகின்றன. இதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா சுட்டு திரிபு. ஓகேவா. ஆ, அம், இவ் அப்படிங்கிற எழுத்துக்கள் அந்த, இந்த என மாற்றம் பெறுவது என்னது, சுட்டு திரிபு. ஓகே, வெரி குட். இப்போ நாம் சுட்டு எழுத்துக்களில் சுட்டு எழுத்துக்கள்ன்ற தலைப்பில் சுட்டு எழுத்துக்களை பார்த்தோம். சுட்டு எழுத்துக்கள் என்னென்ன எழுத்துக்கள், அகச்சுட்டு என்ன, புறச்சுட்டு என்ன, அண்மை சுட்டு, சேய்மை சுட்டு, சுட்டு திரிபு தெரிஞ்சுக்கிட்டோமா. ஆமாம், இதிலிருந்து கற்பவை கற்ற பின் போகலாம் வாங்க. கரிகாலனும் அவனுடைய தங்கை மலர்கொடியும் பூங்காவிற்கு சென்றனர். அங்கிருந்த செடிகளில் பூக்கள் மலர்ந்து இருந்தன. இங்கு உள்ள மலர்களில் இம்மலர் அழகாக உள்ளது, அம்மலர் பெரிதாக உள்ளது என்றால் மலர்கொடி. இந்த மலரை பார், அந்த மலரை விட அழகாக உள்ளது என்றான் கரிகாலன். இப்பத்தியில் உள்ள சுட்டு சொற்களை எடுத்து எழுதுக. நீங்கள் அன்றாடம் பயன்படுத்தும் சுட்டு சொற்கள் சிலவற்றை எழுதுக. நாம் படித்த பத்தியில் உள்ள
சுட்டு எழுத்துக்களை சுட்டுச்சொற்களை நாம் பார்க்கலாம். அதாவது வினா எண் 1, இப்பத்தியில் உள்ள சுட்டுச்சொற்களை எடுத்து எழுதுக. என்ன சொற்கள்லாம் இடம்பெற்றிருக்கு பார்க்கலாமா? கரிகாலனும், அவனுடைய, அவனுடைய வந்திருக்கு இல்லையா? ஆமாம். அப்போ அவன் என்பது சுட்டுச்சொல் தானே? ஆமாம். சுட்டுச்சொல்ல இது எந்த பிரிவை சேர்ந்தது, எந்த வகை? அதாவது அகச்சுட்டு. சுட்டுச்சொற்கள் இது என்னது? அகச்சுட்டு. அவன். அடுத்ததாக பார்த்தோன்னா அங்கு இருந்த செடிகளில், அங்கு, அங்கு. அடுத்ததாக இங்கு, இங்கு உள்ள மலர்களில், இம்மலர், அம்மலர், இந்த மலரை, அந்த மலரை. ஸோ இதெல்லாம் வந்து சுட்டு சொற்கள். இல்லை அவனுடைய என்பது அகச்சுட்டு, அங்கு சேய்மை சுட்டு, இங்கு அண்மை சுட்டு, இம்மலர், இம்மலரும் வந்து அண்மை சுட்டு, அம்மலர் சேய்மை சுட்டு, இந்த மலரை அந்த மலரை சுட்டு திரிபு. அனைத்து பகுதியும் நம்ம இந்த பத்தியிலிருந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேவா? அடுத்த பகுதி என்னுடைய மாணவர்களுக்கான பகுதி. அதாவது என்னுடைய மாணவர்கள் தங்களுடைய வீடுகளில் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய சுட்டுச்சொற்களை நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவிடணும். ஏன்னா கற்பவை கற்ற பின் பகுதி ஆசிரியரும் மாணவர்களும் கலந்துரையாடும் பகுதி. ஓகே, வெரி குட்.